ஏண்டா லூசு போயிடலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல எங்கேயாவது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நீட்டை முற்றிலுமாக ஒழிப்பேன், நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? இதையெல்லாம் சொன்னவங்க கடந்த 5 வருஷமா ஆட்சியில இருந்து ஆண்டவங்க. சோ அப்ப இந்த போராட்டத்தை பண்றவங்க மண்ணங்கட்டி பண்றவங்க ஏன் கடந்த 5 வருஷமா நீங்க எதுவுமே பண்ணல? இப்ப என்ன உங்களுக்கு போராட்டம் பொத்திட்டு வருது? டெல்லியில சிஜேபி கட்சிக்காரங்க போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க மத்திய அரசுக்கு எதிராகவே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க கட்சியை. அவன் போராட்டம் பண்றான். உங்களுக்கும் போராட்டம் பண்ணா நீங்க நேரம் அங்க போங்க, டெல்லிக்கு போ, டெல்லியில போய் போராட்டம் பண்ணு. இங்க உட்காந்து கத்துறான்னா இவர் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. ஏதோ தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நீட் வந்த மாதிரியும் அவர் அதை எதுக்காத மாதிரியும். நீட் முழுக்க முழுக்க மத்திய அரசு கையில தான் இருக்கு, அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சா மட்டும் தான் அதை ஒழிக்க முடியும். அதுவே தெரியாம போன அதாவது 2021 பொய்யா சொல்லி புரட்டு சொல்லி ஏமாத்தி வந்த திமுக அந்த கேள்வி கேட்க துப்பு இல்ல. இப்போ வந்துட்டு முதலமைச்சர் விஜய் வந்துட்டு ரெட்டை விட மாட்டேங்கிறார், பாஜகனா பம்புறாரு, ஏன் நீட்டுக்கு எதிராக வாய் திறக்க வேண்டியதுன்னா அப்படி எப்படி அவ்வளவு பேர் நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு புத்திசாலித்தமா கேள்வி காணலாம். நீங்க யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். சோ நீங்க நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ 2 நாளாவது பாத்தீங்கன்னா டெல்லியில அங்க இந்த சிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பிஜேபி கண்டிச்சு நீட்டை ஒழிக்கிறதுக்காக போராட்டம் பண்றாங்க. ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கலைச்சு விடுது. அது அங்குள்ள அரசியல். ஓகேவா? இப்போ இதனால இப்ப அங்க வந்து போராட்டம் பண்றதுனால புதுசா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இது வந்து போராட்டம் பண்ண வச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தீய சக்தி குரூப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை ஏறி விட்டுருக்காங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா நேரத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அதை முன்னிறுத்தும் விதமாக இந்த பாடலை அறிவிக்கிறது பாத்தீங்கன்னா தலைமைச் செயலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணாரு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாச்சு. நம்ம அதை பத்தி நேரத்து வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா? சோ இப்ப இதை வச்சுக்கிட்டு அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டேங்காரு, கண்டிச்சு எதுவுமே பேச மாட்டேங்காரு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணா உடனே வந்து அதை வந்து கலைக்கிறார், அதை வந்து கைது பண்றாரு. ஏன் அப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவும் பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுற மாதிரி ஒரு நெகட்டிவ் கட்டுறாங்க. முதல்ல ஒரு நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் இந்த அரசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த நீட்டால தமிழ்நாட்டில் ஒரு பெண் அனிதாங்கிற ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு இறந்துச்சுல, அப்பவே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத தெல்ல தெளிவா அவர் அறிவிச்சிட்டார். அது எல்லாத்துக்கும் தெரியும்ல. அதாவது அந்த மாணவி இறந்த போது அந்த மாணவியோட குடும்பத்துக்கு நேரில் போய் ஆறுதல் சொன்னது, உதவி பண்ணது எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தை தவிர ஒரே ஒரு மனுஷன் தான், அது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர் மட்டும்தான். அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, பல வருடங்களுக்கு முன்னாடியே அப்போதே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நீட்டு எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம், விலக்கு கொடுங்க, நீட்டால எங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் உறுதியா இருந்தாரு. அதை தான் தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு. புரியுதா? அதாவது மத்தவங்கள மாதிரி நான் வந்த உடனே நீட்டை முதல் கையெழுத்துல ஒழிச்சிருவேன், அந்த ரகசியம் ஏன்டா இருக்கு அப்படின்னு உருட்டல. ஏன்னா அவருக்கு தெளிவா தெரியும் நீட்டை ஒழிக்கிறது மத்திய அரசாங்கம் சொல்லிட்டான். அது மத்திய அரசு மட்டும் தான் பவர் இருக்கு, மாநில அரசு நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெளிவா தெரியும். சோ அதனால அந்த பொய் உருட்டல. இதெல்லாம் உருட்டவங்க திமுக. நாங்க வந்த உடனே முதல் கட்டத்தில் நீட்டை ஒழிச்சு விட்டு 5 வருஷமா உட்காந்து தேய்ச்சி உருட்டு விட்டு போனாங்க. சோ இந்த போராட்டம் பண்றவங்க முதலமைச்சர் ரெட்டை வட நாடுகிறார், அப்படி பண்ற இப்படி பண்ற கேட்கறாங்களா? ஏன் திமுக ஆச்சு 5 வருஷமா இருக்கும்போது கேட்கல, போராட்டம் பண்ணல? இப்ப சிஜேபி கட்சிக்கார மத்திய அரசு டெல்லியில போராட்டம் பண்றாங்கன்னா அவனுடைய அரசியல் வேற. நீங்க பண்ணணும்னா அப்ப போங்க, அங்க போங்க. அப்ப இது முழுக்க தீசத்தினுடைய வேலை தானே. அதாவது இப்ப வந்து இவருடைய ஆட்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. இவர் எதுல எதிர்க்கணுமோ பாஜகவை எதிர்த்து, எதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாதிக்கணுமோ சாணக்கியனா கரெக்டா செயல்பட்டு இருக்காரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து அந்த போராட்டத்தில் கலந்து இருக்காரு. சோ அவர் வந்து கைது பண்ணிருக்காங்க, குண்டு குண்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் எதிர்த்து தெரிவிச்சிருக்காரு. அந்த மக்கள் அடிச்சு விரட்டுறதுக்கும் கண்டிப்பா தெரிவிச்சிருக்காரு அவருடைய இதுல. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது ஒரு சுழல்ல மாட்டிட்ட மாதிரி இந்த பிரச்சனை, நீட் பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நீட் பிரச்சனையே முதல்ல வர்றதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். சோ அதுக்கப்புறம் பிஜேபி செயல்பட்டு இருக்கு. சோ இதை மத்திய அரசு 2 உட்பட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஜேபினா பயப்படுறாரு, பம்புறாரு, எதுவுமே கேள்வி வைக்க மாட்டேங்காரு. ஆமா, திமுக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி அப்படியே வீறு கொண்டு எழுந்து அப்படியே கேள்வி கேட்டு அதனால அறுத்து தள்ளிட்டாங்கல்ல. அதாவது அதிமுக ஆட்சியில இருக்கு, திமுக எதிர்கட்சியா இருக்குன்னா உடனே கருப்பு கொடியை பறக்க விடுவாங்க. மோடி வராரு அப்படின்னா கருப்பு பொம்மை, கருப்பு பலூன்லாம். அதே இவருடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மோடி வராரு அப்படின்னா உடனே அதுக்கு ஏர்போர்ட்டுக்கே போயிருவாரு ஸ்டாலின் அவர்கள். போயிட்டு கொடை கூட வெள்ள கொடை. சோ நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து விமர்சிக்க வேண்டியது, அவர் எந்த இடத்துலயும் உங்களை மாதிரி வீரவசனம் பேசுற டைலாகும் பேச மாட்டாரு. அடுத்தப்பல உங்களை மாதிரி அப்படி பம்பிக்கிட்டு உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குன்னா பம்பிட்டு போக மாட்டாரு. அவரு ரியாலிட்டிக்கா உண்மையா இருக்காரு, வெளிப்படைத்தன்மையோட இருக்காரு. இந்த பிரச்சனை தான் ஆரம்பத்தில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டாரு, நீட் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு உண்டான முயற்சி மேற்கொண்டு சொல்லி தொடர்ந்து அதுக்கு எதிராக வலியுறுத்தி தான் இருக்காரு. அதுக்காக சோ இந்த நேரத்துல இன்னொருத்தரை பத்தி இந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்கள்.
ஏன்னா அவர் தான் இப்போ டெல்லியில போய் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து அந்த போராட்டம் பண்றாங்க நீட்டுக்கு எதிராக அங்க போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க நான் அவர்கிட்ட சில கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எப்பா நீங்க ஒரு கூட்டணி கட்சியில இருந்தீங்கல்ல போன 5 வருஷமா நீட்டை நாங்க வந்த உடனே ஒழிப்போம் ரகசியம் கிட்ட தான் இருக்கு சொன்னார்ல, அப்ப அதோடைய கூட்டணியிலே இருந்தீங்களே எப்பமாவது ஒரு தடவை அந்த கூட்டணி தலைவர்கள்ட்ட நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம், ஏன் நீட்டை ஒழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? இல்ல நான் கேட்கறேன். சரி அதை விடுங்க, தமிழ்நாட்டுல நீங்க எந்த சமுதாயத்தின் பிரதிநிதியா உங்க தலைவரா முன்னிறுத்தி இந்த மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தேன் என் வாழ்க்கையா இருப்புன்னு சொன்னீங்களே, அந்த மக்களுடைய பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டுல எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு போன ஆட்சியில? வேங்கவேல பிரச்சனையில இருந்து எவ்வளவோ பிரச்சனை லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். எந்த ஒரு பிரச்சனைக்காவது நீங்க இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்களா? இல்ல போராட்டத்தை முன்னெடுக்க நீங்க தான் அதுக்கு உறவே இல்லையே, நீங்க தான் அதுக்கு உடனே பேசி சரி பண்றதுக்கு தானே உங்களை ஒரு இதா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல மக்கள் பிரச்சனை எவ்வளவோ தமிழ்நாட்டு அடைஞ்சு போன 5 வருஷமா திமுக ஆட்சியில அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக ஒரு போராட்டத்துக்கு கூட இவர் முன்னெடுக்கல. அந்த போராட்டத்துக்கு வந்து அதாவது ஆங்கச்சி ஏத்து ஒரு இது பண்ணல, ஏன்னா அந்த மக்கள் எல்லாரும் சிறப்பா வாழ்ந்தாங்கல்ல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு போராட்டம் நடக்குதா அதுக்கு இங்க இருந்து போய் ஆதரவு கொடுக்காரு. என்னத்த சொல்ல, அவருடைய அரசியல் முழுக்க முழுக்க என்ன கேட்டீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி மத அரசியல் மட்டும்தான். பிஜேபி RSS இதை தவிர அவருக்கு வேற ஒரு அரசியலுமே தெரியாது. அப்புறம் சாதி, தமிழ்நாட்டில் வந்து சாதி மேல போனா RSS, இதுதான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. ஸோ இப்போ அவர் தான் உண்மையில ரெட்டு நிலைப்பாடுல இருக்காரு. ஓகேவா, அதாவது திருமாவளவன் அவருக்கு தான் திமுகவும் வேணும் எனக்கு தேவைக்கவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெட்டு நிலைப்பாடுல இருக்காரு. ஸோ அவரு போய் அங்க வந்து பண்றாருன்னா அதுதான் அவருடைய அந்த அரசியல், அந்த ஒரு மத அரசியல் ஜாதி அரசியல், புரியுதுங்களா? இப்ப அவரு போறாரு அப்படிங்காண்டி எல்லாரும் இங்க இருந்து பார்த்து தமிழை வச்சுக்கிறது போயிட்டு அங்க போயிட்டு ஆதரவு கொடுக்குமா இல்ல இங்கேயும் போராட்டத்தை பண்ணுமா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், முதலமைச்சர் விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த மத அரசியல் சாதி அரசியல பண்றவர் கிடையாது. தெளிவா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா திமுக திரும்ப இந்த மாதிரி ஒரு அரசியல் மட்டும் தான் எடுத்து இங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கு இவ்வளவு காலமாக. அதாவது பிஜேபி உள்ள வந்துடும், தமிழ்நாட்டுக்குள்ள மத அரசியல் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மைகளுக்கான பாதுகாவல நாதான் சொல்லிட்டு ஒரு மட்டமான அரசியல், அதாவது வெறும் மத வெறுப்பு அரசியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுல வேற ஒரு நல்ல விஷயம் பண்ணாம மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வெறும் மத அரசியல மட்டும் பண்றதுக்காக அவர் வரல, உண்மையிலே மக்களுக்கான அரசியல பண்ண வந்திருக்காரு. அதனாலதான் மக்களுடைய பிரச்சனைகளை என்ன ஏது தெளிவா ஆராய்ஞ்சு மக்களுடைய பிரச்சனை மட்டும் அவர் முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. சோ அவரோட நிலைப்பாடுமே நீட்டுக்கு எதிரானதுதான். நீட்டு எங்கேயாவது ஆதரிச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரா? கிடையாது. சோ அவர் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. இதுக்குள்ள பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் நீட்டுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விலக்கு கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு முன் வச்சுட்டு தான் இருக்காரு, கடிதம் எழுதிட்டு தான் இருக்காரு, புரியுதுங்களா? சோ ஒரு ஆட்சி வந்து 2 மாசத்துக்காகவே பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா போட்டோம். இப்போ நீங்களாம் காலங்காலமா ஆட்சி ஆட்டிருக்கீங்க, நீட் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு, அப்ப இருந்து நீங்களாம் என்ன பெரிய அரிய போட்டாங்க பண்ணிட்டீங்க மத்திய அரசுக்கு எதிராக. இப்போ வந்துட்டு முதலமைச்சர் விஜய் குச்சி நட்டுறதுலாம் எவனுக்கு அருகதை இருக்கான்னு கேட்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயவு செஞ்சு கவனமா கேளுங்க, முடிஞ்சா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவத்தை அசம்பாவித்தை நடத்திடலாமா அப்படின்ட்டு தீய சக்தி எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப மெனக்கிட்டு ஏதாவது நடத்தணும்னு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அது எதுவும் நடக்கக்கூடாது. ஏன் நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் விஜயனுடைய கடைசி படமான ஜனநாயகம் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. சாதாரணமாக அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுனாலே அன்னைக்கு முதல் நாள் ஷோ வந்து கொண்டாட்டம் எந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது தமிழகம் அறிஞ்ச நிலைமை தான், எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில அவர் முதலமைச்சர் விஜயவரானதுக்கு அப்புறம் இது கடைசி படமா வருது. சோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொண்டாட்டங்கள், ரசிகர்கள் இப்போ கட்சியில சேர்ந்தனால கட்சி நிர்வாகிகள் சொல்லி பயங்கர அமர்க்கலமா நடக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணிடலாமா, நம்ம ஆட்களை உள்ள அனுப்பி ஏதாவது ஒண்ணு பண்ணிட முடியாதுன்னு சொல்லிட்டு தீய சக்திகள் பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. சோ அதனால நாளைக்கு முதல் ஷோ பார்க்கக்கூடிய ரசிகர்களாகட்டும் கட்சி நிர்வாகிகளாகட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முதல் ஷோ பார்க்க போறதுக்கு பெண்கள் மேக்சிமம் போகாம இருந்து நீங்க தவிர்த்துட்டு அதை நீங்க 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட நீங்க போகலாம். இல்ல போக முடியுது அப்படின்னா பாதுகாப்போட போங்க. ஏன்னா இப்ப என்ன ஒரு நிலைமை போயிட்டு கேட்டீங்கன்னா இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவங்க கட்சியில் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகலா இருந்து இப்போ கட்சிக்காரங்களா மாறி எல்லாரும் பாத்தீங்கன்னா அரசியல் மயமாக்கப்பட்டாச்சு. ஆனா இவங்களுடைய நிலைப்பாடு என்ன கேட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பேருக்கு அமைச்சர் எம்எல்ஏன்னு ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் வெறும் ரசிகர்கள், இவங்க எல்லாம் அரசியலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, நாளைக்கு பாருங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு கேப்சரா வீடியோ எடுத்து போட்டு. ஏன்னா கண்டிப்பா அமைச்சர் எம்எல்ஏ ஆனவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு திரைப்படத்தை பார்க்க போவோம். என்னதான் இருந்தாலும் அவருடைய ரசிகர் தானே. சோ அந்த இது என்னதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கே முதல்வனும் வீட்டுக்கு பிள்ளைதாங்கிற மாதிரி. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா அதை கூட தீய சக்திகள் நாளைக்கு என்ன பாருங்க இந்த எம்எல்ஏ நாட்டு பிரச்சனை எப்படி இருக்கு, மக்கள் பிரச்சனை இங்க இவ்வளவு இருக்கு, இவன் வந்து படத்தை பார்க்க உட்காந்துருக்கான் அப்படி இப்படின்னு உட்காந்து விமர்சனம் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு போட்டும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய யோக்கிய மாதிரி, அதாவது மக்கள்
தூய்மைப்பணியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் போய் படமாக்க போனவர் தான் இந்த முதலமைச்சர் துணை அமைச்சர் குடும்பத்தோட படமாக்க போனார். ஸோ அதனால அதை விட நமக்கு பெருசு கிடையாது. ஆனா அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது. மக்கள் சேஃபா இருக்கணும் நாளைக்கு. ஏன்னா இங்க வந்து உள்ள பூந்து எதையாவது ஒண்ணு நடத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா, டெல்லியில ஜந்தர் மந்திர பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு தான் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, இளைஞர்கள் போராட்டம் பண்றான். ஆனா இங்க உள்ள தமிழ்நாட்டு உள்ள இளைஞர்கள் நாளைக்கு ஜனநாயக படம் பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த புளிச்சட்ட மாறல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இதை தூண்டி விட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அப்பவே நமக்கு நல்லா தெரியுது இவனை தூண்டி விடுறானுங்க. நாளைக்கு வந்து சாதாரணமா அவங்க வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது அந்த கொண்டாட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நாளைக்கு முதல் நாள் பட ஷோ பார்க்க போறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க, விழிப்புணர்வா இருங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க எல்லாரும் என்ன சொல்ல நினைச்சீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.